இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்கள் அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணுற இடத்துல தான் வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில். நம்ம என்ன நினைப்போம்னா, புதுசாக ஃபார்ம் பண்ண கம்பெனிலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நினைப்போம். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமை தமிழில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆஸ் சச் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஹவு இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் இன் இங்கிலீஷ்லையும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலை அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகும். எந்த காரணத்துக்காக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகலாம்? நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்க மெடிசன் கடைக்கு போய் நம்மளே மாத்திரை வாங்கிக்கிறோம். ப்ரோ, நேற்றுலேருந்து சளி காய்ச்சல் இருமல் ப்ரோ. லைட்டாவா ஸ்ட்ராங்கா ப்ரோ? பட் ஆக்சுவலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியோ இது எதனால் வருதுங்கிறத கேட்காம நம்மளே ஒரு முடிவெடுத்து வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, ஒரு கோல்டாக இருந்தாலும் சரி, மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். அது மூலமாக அந்த சிம்டம்ஸ் சரியாகுதோ இல்லையோ, நிறைய சைடு எஃபெக்ட்ஸை நாமளே விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் தன்னோட ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணும் பொழுது ஒரு எக்ஸ்பர்ட் அட்வொகேட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஃபைல் பண்ணும் பொழுது அவருக்கு வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் ட்ரேட்மார்க் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில்னா என்ன, அது எந்த காரணங்களுக்காக வருது, அந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் ஐபிஆர் லாயர். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன? ஒரு கம்பெனி நேமையோ பிராண்ட் நேமையோ லோகோ இல்லைனா உங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிட்டி இதை வந்து நீங்கள் ட்ரேட்மார்க் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரைட் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிராண்ட் நேமையோ லோகோவையோ வேறு யாரும் காப்பி பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி அதே பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ரைட் தான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் இல்லைனா ஒரு கம்பெனி நேம் வித் லோகோவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அந்த நேம் ஆல்ரெடி அவைலபிளாக வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ண பிறகு அவங்க நேம் வேறு யாரும் யூஸ் பண்ணல, சிமிலராகவோ ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் கம்பெனியோட நேம், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஒரு அத்தாட்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒரு ஃபார்மை ஒரு அட்வொகேட் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த ஃபார்மையும் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. ஃபைல் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்கள் அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணுற இடத்துல தான் வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில். இந்த சேலஞ்சை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் ப்ராசஸை ஒரு ஷார்ட் லைனில் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் அதில் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து உங்கள் அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணுவாங்க. என்ன எக்ஸாமின் பண்ணுவாங்கன்னா, எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரேட்மார்க் நேமை சர்ச் பண்ணிங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களோட நேமை ஆல்ரெடி வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் சர்ச் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை சப்மிட் பண்ண பிறகு உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகலாம், இல்லைனா ஹியரிங்க்கு கூப்பிடுவாங்க. சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் உங்களோட ஜேர்னல் பப்ளிகேஷன் ஆகும். ஜேர்னல் பப்ளிகேஷன் ஆன பிறகு 4 months கழித்து உங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 18 monthsக்குள்ளார ஆவரேஜாக ஒரு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கூடிய டைம் பீரியட் இதுதான். இதில் வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சேலஞ்ச் தான் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். எந்த காரணத்துக்காக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகலாம்? ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில், ஃபார்மாலிட்டிஸ் செக் பாஸ் அப்படின்னு 2 ஸ்டேஜ் வரும். அதாவது உங்கள் அப்ளிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் ஃபார்மாலிட்டிஸ் செக் பாஸ்னு வரும். பட் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லைன்னா ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில்னு வரும். கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஆன்லைன் ஃபார்மில் உங்களோட பிஸ்னஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் லோகோவோட நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒழுங்காக சப்மிட் பண்ணலைன்னா வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில். அது வந்து இந்த 5 காரணங்களால் உங்களுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி அப்ளிகண்ட். ஆன்லைனில் நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அப்ளிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைமரியாக சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல், ஸ்மால் என்டிட்டி, ஸ்டார்ட் அப், அதர்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும்.
அதில் நம்ம இப்போ வந்துட்டு என் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்ங்கிற ஆப்ஷன் எடுத்திங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா புதுசாக ஃபார்ம் பண்ண கம்பெனிலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நினைப்போம். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா DPIIT மூலமாக வாங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ண போது தான் அந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே மூவ் ஆகும். ரெண்டாவது மிஸ்டேக், மிஸ்மேட்ச் ஆஃப் கிளாஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are 45 கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கக்கூடிய அத்தனை பிஸ்னஸஸையுமே ஒரு 45 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கீங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக மசாலா ப்ராடக்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மசாலா ப்ராடக்ட்ஸ்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா கிளாஸ் 30ல் அந்த மசாலா ப்ராடக்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும்பொழுது கிளாஸ் 13 போட்டு அதுக்கு ரெஸ்பெக்டிவான டிஸ்கிரிப்ஷன் போடணும். நீங்கள் கிளாஸ் 13 போட்டுட்டு வேறு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் போட்டாலோ இல்லை கரெக்டான டிஸ்கிரிப்ஷனை போட்டு தப்பான கிளாஸ் போட்டாலோ உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோட்டல் கேட்டகரியில் இருக்கேன்னா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிளாஸ் 43 வரும். அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸும் ஆஸ் பர் ட்ரேட்மார்க் ரூல்ஸ் படி இல்லாமல் இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் அகெயின் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகும். ஸோ கிளாஸ் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனையும் கரெக்டாக ரெஸ்பெக்டிவாக ஆஸ் பர் ட்ரேட்மார்க் ரூல்ஸ் படி நீங்கள் ஃபைல் பண்ணணும். மூணாவது, இன்கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷனில் ஃபைல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MSME டாக்குமெண்ட், நான் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருக்கேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். நான் என்னோட கம்பெனியை இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு டேட் கொடுக்கும்பொழுது அதுக்கு ஒரு எவிடன்ஸ் அஃபிடவிட் சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்கள் எவிடன்ஸ் அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது அதுக்கு கூட நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு இன்வாய்ஸ் காப்பீஸோ இல்லை அது சம்மந்தப்பட்ட பர்ச்சேஸ் வாய்ஸ், இன்வாய்ஸ் பில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணலைன்னா ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலைன்னா அகெயின் உங்கள் அப்ளிகேஷன் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும். நான்காவது மிஸ்டேக், இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய லோகோஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சில இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமை தமிழில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆஸ் சச் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஹவு இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் இன் இங்கிலீஷையும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலை அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஆகும். ஸோ ட்ரேட்மார்க் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இதெல்லாம் இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் ஒரு அட்வொகேட் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணும்பொழுது இந்த இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோ ஏதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் தவிர்க்கணும்னு உங்களுக்கு அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக், பிராண்ட் நேம் அண்ட் லோகோ ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது என்னென்னா நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட கம்பெனி நேமோ பிராண்ட் நேமையோ டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லோகோவை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்பொழுது இப்போ உங்கள் பிராண்ட் நேம் வந்து SRS ஃபுட்ஸுன்னு இருக்கும். நீங்கள் SRS ஃபுட்ஸுக்கு மேலே அம்மன்ஸ் SRS ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லோகோ கொடுக்குறீங்க அப்படின்னா பிராண்ட் நேமில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணது வெறும் SRS ஃபுட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட், இது அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் பிராண்ட் நேமில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அதில் வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே டைப் அவுட் பண்ணுறதுக்கான ரூல் இருக்குது. ஸோ பிராண்ட் நேமும் லோகோவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணும்பொழுது நிறைய விதத்தில் ஃபைல் பண்ணலாம். ஒரு வேர்ட் மார்க்காக ஃபைல் பண்ணலாம், லோகோ மார்க்காக ஃபைல் பண்ணலாம், டிவைஸ் மார்க்காக ஃபைல் பண்ணலாம், இல்லை லேபிள் மார்க்காக ஃபைல் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட அப்ரோச் பண்ணும்பொழுது தான் அந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரியில் எந்த மாதிரி அப்ளை பண்ணால் அது இன்னும் பெட்டராக ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அட்வொகேட்ஸ் தான் அட்வைஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் வந்துருச்சு. ஆனால் அதை நீங்கள் இப்போ ரெக்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டட் டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயில் வந்துச்சோ அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளார அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலைன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் திரும்பவும் போய் ரீஃபைல் தான் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் ஆகும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அணுகணுங்கிறத சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உங்கள் அப்ளிகேஷன் இப்போ ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயிலில் இருக்குன்னா மேலே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபார்மாலிட்டிஸ் செக் ஃபெயிலுங்கிற ஸ்டேஜ் என்னங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நிறைய சேலஞ்சஸ் வரும். ஒவ்வொரு சேலஞ்சஸும் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க ஐபிஆர் லாயர்.